என்னங்க இப்ப என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? சொல்றேன் மகா, நீ முதல்ல சாமியை கும்பிடு. இப்படி என்ன எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டேம்மா. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை மறைச்சேன். ஆனா இப்ப வேறு விதமா கஷ்டப்படுறாரு. நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். மகாவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணையா நிக்க வேண்டிய நானே அவளுக்கு பெரிய பாரமா நிக்கிறேனே. ஒரு குழந்தைய மகா மடியேந்த நான் இப்போ உன் வாசல்ல கையேந்து நிக்க போறேன். உன் கருணையை பிச்சையா போட்டு எங்க கஷ்டத்தை சரி பண்ண. என்னங்க கண்டிப்பா இந்த வேண்டுதலை பண்ணிதான் ஆகணுமா? ஆமா மகா. நேத்து வேண்டுதல் செஞ்சதுக்கே நைட்டு ஃபுல்லா காய்ச்சலா இருந்துச்சு. மகா, நம்ம குழந்தைக்காகன்னு பண்றேன். அதை தடுக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாத. சரி, நான் தடுக்கல. ஆனா ஒரு நாள்ல 2 வேண்டுதல் பண்ணீங்க. இப்படி அடுத்த நாளே இன்னொரு வேண்டுதலுக்காக வந்து நிக்கிறீங்களே, அதுதாங்க கஷ்டமா இருக்கு. காய்ச்சல் வந்து இன்னும் முழுசா கூட குணமாகல. நேத்து முட்டி போட்டு நடந்த காயம் இன்னும் முழுசா ஆறல. உடம்பு கொஞ்சம் தெம்பானதுக்கு அப்புறம் அடுத்து வேண்டுதல் பண்ணலாம்ல? இல்லம்மா, என் மனசு தெம்பாதான் இருக்கு. உடம்புக்கு தெம்பு தானா வந்துடும். எனக்கு இன்னைக்கு தேவையில்லைன்னு தள்ளி போடுற காரியம் இல்லை இது. அதுலயும் நீ போட்ட சவால்ல ஜெயிக்க நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள சாமி நம்ம கேட்டதை கொடுக்கணும். வேண்டுதலை தள்ளி போட நமக்கு டைமும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல? ஏன் அப்படி நினைக்கிற? அம்மாவுக்கு கனவு வந்ததுக்கு நீ காரணமா? இல்ல இன்னொரு உயிர் வந்தாதான் அப்பா உயிர் தப்பிக்கும்னு விதி இருந்தா அதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னா அதுக்கு நீயும் காரணம் கிடையாது. இங்க நடக்கிற எதுக்குமே நீ காரணம் இல்ல. ஆனா எல்லாமே இங்க நடக்கணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது மகா, உள்ள இருக்கிற கடவுளை தவிர. அதனாலதான் அந்த கடவுள் முன்னாடி நான் ஒரு பிச்சைக்காரனா கையேந்தி நிக்கிறேன். சரி, என்ன வேண்டுதல் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. மகா, நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும். அதுக்காக நான் என்ன வேண்டுதல் வேணாலும் செய்வேன். மண்ணை திங்க சொன்னாலும் திம்பேன், நெருப்புல குளிக்க சொன்னாலும் குளிப்பேன். நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? வேண்டுதல் பண்ண தயாராக வேண்டாமா? வந்துடுறேன். இப்படி கள்ளம் கப்படம் இல்லாம குழந்தை மாதிரி இருக்காரே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர்கிட்ட என்னால உண்மையா இருக்க முடியாதபடி பண்ணிட்டியே. ஏங்க, என்ன வேண்டுதல்னு இப்போது சொல்லுங்களேன். வந்துட்டீங்களா தம்பி? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? விரதம் இருந்து தானே வந்திருக்கீங்க? எல்லாம் ஞாபகம் இருக்குங்கய்யா. விரதத்துல தான் இருக்கேன். 12 மணிக்குள்ள வேண்டுதலை முடிச்சு காணிக்கையை உண்டியல்ல செலுத்திடணும். அதுக்கு மேல யமகண்ட ஆரம்பிச்சிடும். நேரத்தையும் பார்க்கணும்ல? சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, அம்மனை நல்லா வேண்டிக்கங்க, வந்துடுறேன். இந்தாங்க தம்பி. போங்க தம்பி, முதல்ல கோயில்ல இருக்கிற பக்தர்கள்ட்ட இருந்து ஆரம்பிங்க. நீங்களே முதல் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது தம்பி. ஐயா, அவரு ஆமாமா, கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட யாசகம் வாங்கி அதை அம்மன் உண்டியல்ல போட போறாரு. இல்ல, அவர் இதெல்லாம் பண்ண கூடாது. நில்லுங்கம்மா.